ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான, வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூப்பரான கேரட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இதை நம்ம குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது ஜெல்லின்னு சொல்லி கொடுக்கலாங்க. ஏன்னா பார்க்கும்போது ஜெல்லி ஃபீலிங் தாங்க வரும். ரொம்பவே டேஸ்டான இந்த கேரட் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை கொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி இப்போ இந்த கேரட்டை ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு அதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நமக்கு மொத்தமாக 1.5 கப்புலேருந்து 2 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் வேணுங்க. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெண்டாவது ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கேரட் ஜூஸில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. நல்ல ஒரு கலருக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா நமக்கு கரைஞ்சி வரட்டும். பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணுங்க. அது வரைக்கும் இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு. பாருங்க, பார்க்கும்போதே கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிச்சிருங்க. அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வா செய்யறதுக்கு நமக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த அல்வாவை சூப்பராகவே செஞ்சிடலாங்க. அதே மாதிரி இந்த அல்வாவுக்கு ரொம்ப நெய்யும் நமக்கு தேவைப்படாது. பாருங்க, ஒரு 7 நிமிஷமா நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாகவே 2 ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படும். இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா இந்த அல்வா இழுத்துக்கணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எடுக்கும்போது நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்குங்க. பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி பதம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுனாலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம செட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. நீங்கள் தட்டு இல்லை டிஃபன் பாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போ இதை சேர்த்துலாம். சேர்த்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி நல்லா செட் ஆகிடும். இப்போ இதை நான் டிமோட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை தட்டணும்லாம் அப்படின்னு இல்லைங்க. இதை அப்படியே கவுத்து வச்சாலே நமக்கு அந்த பாக்ஸ் ஒட்டாமல் வந்துடும். பாருங்களேன், அப்படியே நமக்கு வழுக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை நான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது ஜெல்லின்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க அல்வான்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஜெல்லின்னு சொல்லி தான் அவங்க நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ஜெல்லி ஃபீலில் தாங்க இருக்கும். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே கத்தி எந்த அளவுக்கு இறங்குச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். கையில் எடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஃபேவரேட்டான ஜெல்லி டேஸ்ட்டில் ஒரு அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.